வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். காலச்சக்கரத்துல 6வது வீட வரக்கூடியதாங்க கன்னி. பெரும்பாலுமே இந்த கன்னி ராசிக்காரங்க காசு பணம் இருக்குதோ இல்லையோ, காசு பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும். சுயம் ஒழுக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கிடைக்கணும். இவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காத பட்சத்தில் அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. கோபங்கிறது அவ்வளோக்கா வராது, ஆனால் கோபம் வந்துட்டா வார்த்தைகளால் இவங்க பேச்ச ஒரு கோபத்தை இவங்க வெளிப்படுத்துறது இல்லை, மௌனமாயிருவாங்கன்னு சொல்லலாம். அடிமையில் அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய பழக்கம் உண்டு. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு நேர்த்தியை கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கையில் இருக்கக்கூடிய காசு பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை மேலே அலாதியான அன்பு நிறைஞ்சிருக்கும். தாம்பத்தியங்கிறது ஒரு தாமரை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எட்டி ஒட்டாமல் இருந்தாலுமே வாழ்க்கை துணையை எந்த இடத்துலையும் இவங்க விட்டு கொடுத்ததே இல்லைன்னு சொல்லலாம். நடுநிலைப்படுத்தி போகக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் வந்துட்டா அதில் தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் செயல்பாடு எதுவுமே மற்றவங்கள எந்த வகையிலையும் வருத்தணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். புதன் பகவான் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் சூரியனோட குருவோடு இணைஞ்சிருக்கிறாரு. இதனால வீடு மாற்றம் இடமாற்றம் மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவுமே அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பார்த்துருந்துக்குங்க. தன்னம்பிக்கை தைரியம் குறையாமல் பார்த்துக்கணும். மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. மற்றவங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வச்சு செயல்பட பாருங்கள். கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டத்தை பார்க்காம தொடர்ந்து நீங்கள் கண்காணிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஒரு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரச்சனை குறையறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழிலில் நல்லபடியாக சூடு பிடிக்கும். அற்புதமான நேரம் தான். லாபத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லாபம் வரவழைக்கக்கூடிய ஒரு யுக்தி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கூட இருக்கக்கூடியவங்க கூட்டாளிகள் கூட இந்த நேரம் ஆதரவு தருவாங்க. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம். பொன்பொருள் வாங்குற அளவுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொழிலை விரிவாக செய்யணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சி செய்வீங்க. பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே வேலையில் இடையூறாக தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் உங்களை அதிகமாக கோபப்படுத்தக்கூடியவங்க தான் வேலையில் மேலதிகாரியாக இருக்கட்டும், கூட பழகக்கூடியவங்களா இருக்கட்டும் இருந்திருப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. நிறைய மாற்றம் காத்திருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் முன்னேற்றத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. கொஞ்சம் கண்திஷ்டி பாதிப்பு இந்த நேரம் இருக்க தான் செய்யும். அதனால் கண்திஷ்டி பாதிப்புகளை நீக்க இந்த நேரம் நீங்கள் பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லை. நடக்கிற தொழில் எதுவாக இருக்கட்டும், செய்கிற வியாபாரம் எதுவாக இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்பாராத இடத்துல இருந்து கூட உதவி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருள் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ கல்யாண முயற்சி செய்கிறீங்கன்னா அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி கூட்டு கிரக சேர்க்கை சனியோட ராகும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு விரைங்கிறது கொஞ்சம் இருக்கும். அது முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். ஏன்னா பணம் வந்த மறு நிமிஷமே செலவாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது தான் நல்லது. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, செவ்வாய், கேது இந்த 3 கிரகத்தை தவிர மற்ற கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால வருமானம் உங்கள் குடும்ப தேவைக்கேற்ற மாதிரி அமையும். பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. அதே சமயத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் வளர்றதால கொஞ்சம் சர்ம சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இருந்தாலும் எளிமையான சிகிச்சையால் குணம் கிடைக்கும். திருமண முயற்சி கொடுக்குறீங்களா, கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆனால் நல்லபடியாக முடியும்.
கணவன் மனைவி கூட இந்த நேரம் காரணமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பொறுமையாக போகிறது தான் நல்லது. ஏன்னா சாதாரணமாக நீங்கள் ஒன்று நினச்சி பேசுவீங்க, ஆனால் அது பின்னாடி ஒரு போதகரமாக கிளம்பிடும். முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, யோசித்து பேசுங்க. போதும், மன அமைதிங்கிறது தன்னால் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வேலைன்னு வரீங்களா? இந்த நேரம் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து அனுகூலமாக இருக்கிறாரு. வேலையில் நல்ல மாற்றம். வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது நிறைவேறும். பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. வேலை காரணமாக வெளியூரில் தங்கியிருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த ஊருக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த முயற்சி இந்த நேரம் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தன்னுடைய 9வது சுப பார்வையாக சனி ராகுவை பார்க்கறதால லாப சான்று சுக்குன்னு இருக்கிறதால நல்ல முன்னேற்றம், லாபம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் ஆகும். தசாபத்தி மட்டும் சிறப்பாக இருந்துட்டா வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுங்க. நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். நிறைய பேர் ஆதரவுக்கார உங்களுக்கு நீட்டுவாங்க. இந்த நேரம் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். புதுசாக எந்த முயற்சி செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் சுக்கிரனும் மற்ற கிரகமும் சுபமாக பெற்றிருக்கிறதால இந்த நேரம் லாபம் உண்டு, வருமானம் உண்டு, மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கோடு இருப்பீங்க. இந்த நேரம் பல மாதமாக ஒரு மந்தமான நிலைமையில் இருந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் இல்லை, தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுபமான நேரம் தான். எதிர்காலம் பார்த்தினா நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய திட்டம் எல்லாமே வெற்றி பெறும். செல்வாக்கு மிக்கக்கூடிய ஒரு அறிமுகம் இந்த நேரம் கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். பிரமுகர்களுடைய தொடர்பு, வழிகாட்டுதல்கள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அரசியல் முன்னேற்றத்துக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான். ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே கிடைக்கும். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. தெளிவாக செயல்படுங்க, போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். மாணவ மணிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய புதன் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ரொம்ப ஒரு ஆர்வமாக படிப்பீங்க. ஒரு மந்தமான சூழ்நிலையில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லலாங்க. சுய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரகிக்கக்கூடிய தன்மை, நினைவாற்றல் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதே முயற்சியோட தொடர்ந்து இருந்துட்டு இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல மாற்றத்தை பெற முடியும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளிநாடு போய் படிக்கணும், ஒரு விசேஷ உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம். அதுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சி நீங்கள் செஞ்சீங்கனாலும் நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு நிறைய சலுகை கிடைக்கும், வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உழைப்பு கஷ்டம்தான், ஆனால் வருமானம் உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையுங்க. இந்த நேரம் சந்தையில் நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொள்முதல் பண்ண பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நல்ல விளைநிலம், தோப்பு வாங்குறதுக்கு எல்லாமே வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த மல்லிகை மாதிரி வாசனையான மலர்கள் எல்லாமே இந்த நேரம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விருப்பம் நிறைவேறும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க புதுசாக வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா மனசுக்கேற்ற மணாளன் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. 10ல் குரு பதவியை கொடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்கும். அதனால் இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அன்றாட நீங்கள் எந்தெந்த வேலையில் கவனம் செலுத்திட்டு வரீங்களோ அதில் இன்னும் கூடுதல் கவனமாக செய்ய பாருங்கள். முன்ன சொன்ன மாதிரி தான் எவ்வளவு தான் வேலை சும்மா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. எந்த காலத்துக்குமே நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாருங்க, சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது, வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்குங்க. புதுசாக இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நடவாகும். இந்த நேரம் முழுமையாக கவனம் செலுத்தினா மட்டும் போதும், சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்குமே இந்த நேரம் நல்ல நேரம் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை, எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் மன வலிமை ஒன்று இருந்துட்டால் போதுங்க, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். உடல்நல விதத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு உயர்ந்து வரும், முன்னேற்றமான காலம், புதுசாக பொறுப்பு, பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான்.
தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. உடல் நலனில் மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்க பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் ஏதாவது ஒரு வகையில் செலவு இருந்துகிட்டே இருக்குங்க. வரதுன்னு தெரியாது, செலவு பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்க. செலவு திட்டமிடணும், சுப செலவை மாற்றிக்க பாருங்க. வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கௌரவம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி எடுக்கிறீங்கனாலும் சாதகமாக முடியும். உடல்நல பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் இருந்த குறை நீங்கக்கூடிய நேரம். உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே பொதுவாகவே இந்த நேரத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.